ராகுல் காந்திக்கு எதிராக இண்டி கூட்டணி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அக்கூட்டணி முறியும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலிலும் இண்டி கூட்டணி பின்னடைவை சந்தித்தது. அதேவேளையில் மேற்கு வங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணியை தலைமையேற்று நடத்த தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதனால் ராகுல் காந்தியின் தலைமைத்துவம் மீது கேள்வி எழுந்த நிலையில் மம்தா பானர்ஜிக்கு இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் வெளிப்படையான ஆதரவை அளித்துள்ளார். இதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் இண்டி கூட்டணியை வழிநடத்த மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் அதிருப்தியடைந்த காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தேசிய தலைவராக உருவெடுக்க முயற்சிப்பதாக அவரை விமர்சித்தது. இதன் காரணமாக இண்டி கூட்டணி முறியும் அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஃபெஞ்சல் புயலால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 6ஆம் தேதி மத்திய குழு சென்னை வருகை தந்தது. மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான அதிகாரிகள் இந்த மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தொடர்ந்து முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் இன்று புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்தனர். பின்னர் அவர்கள் பாகூர் துணை மின் நிலையத்தில் தங்களது ஆய்வை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளிலும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். ஃபெஞ்சல் புயல் நிவாரண நிதி உதவியை உயர்த்தி வழங்குவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், நென்மேனி ஆகிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் ஏற்கனவே இருக்கும் கட்சிகளில் உள்ளவர்களும் முதலமைச்சரையும் திமுகவையும் மையப்புள்ளியாக வைத்துதான் பேச வேண்டியுள்ளதாக கூறினார். விஜய் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் கள நிலவரம் அவருக்கு சரியாக தெரியாது என்றும், எனவே அவரை அரசியல்வாதியாகவே திமுக அங்கீகாரம் செய்யவில்லை எனவும் விமர்சித்தார். விஜய் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். கள நிலவரம் அவருக்கு இன்னும் சரியாக தெரியாது. அவர் சினிமா ரசிகர்களை நம்பிக்கொண்டு இதையெல்லாம் பேசுவது ஒரு சரியான அரசியல்வாதிக்குரிய நாகரிகமா இருக்காது. மலம் கலந்து ஆண்டு கணக்குல ஆயிடுச்சு, அதை வந்து இது பண்ண முடியல. அங்க ஒரு ஜாதி அரசியல் நடக்குதா அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறார். வேங்க வயலுக்கு ஒரு போனாரா? இல்ல, அது உங்க மேலே அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். யாரும் கூட கண்டுபிடிக்க முடியல என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். கண்டுபிடிக்கிறது போலீஸின் கையில் இருக்கிறது, போலீஸ் கவனிக்கிறது, போலீஸை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அக்கறை எடுக்கிறவர்கள் இவர்கள் போய் நேராக போய் அந்த பொதுமக்களுக்கு வேண்டிய ஆறுதல் எல்லாம் சொன்னார்களா? எல்லாம் நீங்கள் உங்களை போன்ற பத்திரிகையாளர் வருகிற நேரத்தில் அதை பத்திரிகை செய்தி ஆக்கிவிட்டு போகிறார்கள் ஒழிய களத்தில் இறங்கி மக்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்வதில்லை. இப்பொழுது கூட பார்ப்போம் என்று சொன்னால், களத்தில் இறங்கி போய் பொதுமக்களுக்கு உதவி செய்யவில்லை. அங்கே இருக்க ஆளுகளெல்லாம் கூட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வைத்து கொண்டு தான் அவர் அந்த உதவிகளை வழங்கியிருக்கார்கள். இதுதான் அவருடைய அரசியல்.